ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இல்லறம் துறவறம் என இரண்டு அறங்களை பற்றி நாம் பேசுகிறோம். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. இரண்டும் அறங்கள் என்றால் ஒரு அறம் இன்னொரு அறத்துக்கு எதிராக இருக்காது. ஆனால் இரண்டு அறங்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இல்லறம் என்பது இந்த உலக வாழ்வை ஏற்றுக்கொண்டு உலக நடைமுறையை ஏற்றுக்கொண்டு உடைத்து பணம் சேர்த்து வாழ்வதும் பிறர்க்கு உதவுவதும். துறவறம் என்பது தன் நலத்தை முற்றுமாய் துறந்து தனக்கென்று சொத்து எதுவும் இல்லாமல் பிறருக்காக தொண்டு செய்வதற்கு தன் வாழ்வை அர்ப்பணித்து கொள்ளுவது துறவரம். எனவே துறவிகள் எப்படி இருப்பார்கள்? புத்த பிட்சுகளை பார்க்கிறோம், பிட்சாந்தேகிகள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த வேளை உணவுக்கு ஒரு நெல்லை கூட சேர்த்து வைத்து கொள்ளாமல் ஒவ்வொரு வேளையும் மக்கள் தருகிற உணவை உண்டுவிட்டு பிறகு மக்களுக்கு பணியாற்றுவது என்பது துறவிகளுக்கான அடிப்படை. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் எல்லாம் ஏறுக்கு மாறாக இருக்கிறது. ஒருவர் சொல்லுகிறார் தன்னை துறவி என்று அவர் சொல்லிக் கொள்ளுகிறார், தன்னை கடவுள் என்று கூட சொல்லிக் கொள்ளுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்றால், நான் விவசாயிகள் ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் அன்னதானம் செய்கிறேன் என்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்தான கூற்று பாருங்கள். விவசாயிகள்தான் உணவை உற்பத்தி செய்கிறார்கள். உணவை உற்பத்தி செய்கிறவன் பட்டினி கிடக்கிறான். எந்த வேலையும் உழைப்பும் இல்லாதவன் பணம் சேர்த்து யார் உணவை உற்பத்தி செய்கிறானோ அவனுக்கு அன்னதானம் செய்கிறான். அதுவும் பணம் வாங்கி கொண்டு கூட அல்ல, அவனுக்கு தானமாக உணவை கொடுக்கிறான் என்று சொன்னால் இதில் யார் உழைக்கிறவன், யார் மேலேற வேண்டும், யாருக்கு பணம் போய் சேருகிறது? நம் நாட்டில் பெரிய வியப்பு. ஒருவன் துறவியாகி விடுகிறான் என்றால் அவனுக்கென்று எந்த சொத்தும் இல்லை. குடும்பம் மட்டுமல்ல, ஆசை மட்டுமல்ல, அவன் சொத்தையும் துறந்தவன் என்பதுதான் அடிப்படை. நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த நாட்டில் யார் மிகச் செழிப்பாக இருக்கிறார்கள், யார் ஆடம்பரமாக இருக்கிறார்கள், யாரிடத்திலே பணம் கொட்டி கிடக்கிறது? எண்ணி பார்த்தால் துறவிகள்தான் யாரை காட்டிலும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். துறவி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், சாமியார் ஆகிறவர்கள் அத்தனை பேரும் அத்தனை வசதிகளோடும் இருக்கிறார்கள். இவர்கள் எதை துறந்தார்கள்? எதற்படி இத்தனை செழிப்பான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே இங்கே என்ன ஆயிற்று என்றால், துறவு என்பது, ஆன்மீகம் என்பது, சாமியார் என்பது இவையெல்லாம் தங்கள் வாழ்வை வளப்படுத்தி கொள்வதற்கான வழிகள் என்று ஆகிவிட்டன. மக்கள் நம்புகிறார்கள், என்ன சொன்னாலும் நம்புகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், மந்திரம் சொன்னால் பறக்கலாம் என்கிறார். அவர் சொல்லுவதை நம்பி இவர்கள் மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் பயணச்சீட்டு வாங்கி கொண்டு விமானத்தில் பறக்கிறார். ஒரு மந்திரம் சொன்னால் பறக்கலாம் என்றால் அவர் பறந்து போக வேண்டும் இல்லையா? ஆனால் அவர் பயணச்சீட்டு வாங்கி கொண்டு விமானத்தில் பறந்து போகிறார். அவர் சொல்லுவதை கேட்டு இவர்கள் நம்பி மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாட்டில் மிக எளிமையாக மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த வழிமுறைகள் உதவுகின்றன. ஆன்மீகம் என்பது அடிப்படையில் தன்னை உணர்ந்து இந்த சமூகத்திற்கு, தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து கொள்வது என்கிற புரிதல் தான் முதலில் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆன்மீகம் என்பது ஒரு மிகப்பெரிய தொழில். வேறு எந்த தொழிலையும் விட ஆன்மீகத்தில் தான் அதிக வருமானம் வருகிறது என்கிற அளவுக்கு ஆன்மீகம் இன்றைக்கு மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு வளர்வதாக இருக்கிறது. அதைத்தான் பார்க்கிறோம். கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு ஏழை விவசாயி உணவில்லாமல் இருக்கிறான், உழைக்காத நீ பணத்தோடு இருக்கிறாயே எப்படி என்றால், எப்படி நீ பணத்தோடு இவ்வளவு செல்வந்தனாக இருக்கிறாய்? அது இறைவனின் அருள் என்கிறார்கள். சரி, ஏன் அவன் உழைக்கிறவன் பட்டினியாய் கிடக்கிறான்? அது போன ஜென்மத்தில் செய்த பாவம் என்கிறார்கள். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எண்ணி பார்த்தால் எதை கண்டுபிடிக்க முடியுமோ அதை சொல்லுகிறவன் மாட்டிக்கொள்வான். கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் போன ஜென்மம் என்பது எப்படி இருந்தது, அப்படி ஒன்று இருந்ததா என்று சொல்லுகிறவனுக்கும் தெரியாது, கேட்கிறவனுக்கும் தெரியாது. ஆகையினால் இன்றைக்கு இந்த இல்லறம் துறவரம் சாமியாராவது என்கிற நிலைகளெல்லாம் முன்பிருந்த நிலையிலிருந்து முற்றிலுமாக மாறி கிடக்கிறது. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.